நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு நன்கு அறிந்தவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணின் மைந்தர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து வாழ்க்கையிலே மிக சிரமப்பட்டு படிப்படியாக உயர்ந்து கழகத்தின் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து இந்த தொகுதி, இந்த பகுதி, இந்த மாவட்டத்தின் மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்டு இன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய பவுன்ராஜ் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றோம். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் பவுன்ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஆட்சி மாற்றம் நடக்கும். இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராயம் விற்கின்ற ஆட்சி, கஞ்சா விற்கின்ற ஆட்சி, பெண்ணை கொலை செய்கின்ற ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்படும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது அவசியமா நடக்கணும். தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும், விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்கணும். இந்த பூமி விவசாய பூமி, காவிரி டெல்டா பகுதி, இந்த டெல்டா பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் இந்த விவசாயிகள். ஆனால் 5 ஆண்டு காலம் இந்த ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில விவசாயிகள், விவசாயமே நலிந்து விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழல். நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்துல தினம் 2 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். தினம் 3280 விவசாயிகள் 5 ஆண்டு காலத்தில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம், இந்த மாவட்டத்தையே கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான நேரத்தில். இந்த மக்களுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை. அதே போன்று இந்த மாவட்டத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றுவார். காரணம், அவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் கடந்த ஆட்சி காலத்தில். அதே போன்று இந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் தெரியுமா? 0 ஒரு மருத்துவக் கல்லூரியோட திமுக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம். 5 ஆண்டு காலத்துல ஒரு MBBS சீட்டு கூட தமிழ்நாட்டுக்கு உயர்த்தி கொடுக்கல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில. ஒரு பாசன திட்டம், ஒரு நீர் திட்டம் கூட புதிதாக தொடங்கல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல. ஒரு மின்சார திட்டம் கூட கொண்டு வரல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல. இது ஒரு ஆட்சியா? சாரா விட்டு கஞ்சா விற்கின்ற ஒரு ஆட்சியா? அதனால இருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அன்றாடம் குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய ஒரு மனித மிருகம் போதையில கொடூரமான முறையில கெடுத்து கொலை பண்ணிருக்கின்ற தமிழ்நாடா இது? அந்த மனித மிருகம் யார் தெரியுமா? திமுகவுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இளைஞர் சங்க மாவட்ட நிர்வாகி. எப்படிப்பட்ட தமிழ்நாடு? எப்படி ஆழ்ந்தார்கள் அண்ணா அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும், ஜெயலலிதா அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு குழந்தை கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படல. ஆனால் இந்த கொடுங்கோல் கேடுகட்ட திமுக ஆட்சி காலத்துல அன்றாடம் பிஞ்சு குழந்தைகள், 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை அன்னைக்கு எடுத்திருக்கிறான். 12வது படிக்கிற அந்த பெண்ணை எடுத்து கொலை பண்ணிருக்கிறது தினம் நடக்குது. அதனால்தான் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும். காரணம், ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்னும் தெரியல. வராரு, ஏதோ எழுதி கொடுக்குறாங்க, படிச்சுட்டு போறாரு. அதனால அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எவ்வளவு பேர் அடிமையாக இருக்கிறாங்க. காக்கைன், ஹெராயின், அபின், LSD, ஃபென்டனைல், மித்தைலாம்பின் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை பழக்கம், போதை மாத்திரை, போதை ஊசி பயன்படுத்துறாங்க அத்தனையும் உங்க கிராமத்துல உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரியான சூழலை உருவாக்கியிருக்கின்ற இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, மக்கள் விரோத, குறிப்பாக விவசாயிகள் உதிரி திமுக. அதுவும் டெல்டா வந்தா நான் டெல்டாக்காரன் சொல்வாரு ஸ்டாலின். எவ்வளவு நேரம் இருக்கு? இருக்குது டைமர், இன்னும் 8 நிமிஷம் இருக்கு.
ஸ்டாலின் அவர்கள் இங்க டெல்டா வந்தாதான் டெல்டாக்காரன் சொல்வார். மற்ற நேரத்துல இதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கும் டெல்டாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அதாவது ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு குவிண்டால்னா எவ்வளவுன்னு தெரியாது. 100 கிலோ ஒரு குவிண்டால் நெல். கொடி கொடி தெரியுமா? அதாவது 2000 காசு வரும். டைம் இல்ல, நானே 8 நிமிஷம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஒரு குவிண்டால் நெல்லு 2500 ரூபாய் திமுக கொடுக்கிறது என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இந்த 2500 ரூபாயில 2369 ரூபாய் மத்தியில மோடி அரசு உங்களுக்கு கொடுக்குது. திமுக அரசோட பங்களிப்பு எவ்வளவுன்னா 131 ரூபாய் தான் ஊக்கத்தொகை. 131 ரூபாய் நினைச்சு பாருங்க. ஒடிசாவில 800 ரூபாய் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை, தெலுங்கானாவில 500 ரூபாய் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் போன வருஷம் 130, இந்த வருஷம் 1 ரூபாய் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் கூடுதலாக 131 ரூபாய். இதான் சொன்னேன், அந்த ஒத்த ரூபாய் அந்த பணத்துல ஒத்த நித்தி காசு அது கூட விட்டு வைக்க மாட்டான் திமுக காரன், அதையும் வெள்ளடிப்பான். ஆனால் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விவசாயிகளுக்கு உற்பத்தி எவ்வளவு ஆகுதுன்னா 2450 ரூபாய், கொடுக்கறது 2500 ரூபாய். அது அரசு கொடுக்கிறது. தனியார் கிட்ட 1600, 1700, 1750. அதுல கிட்டத்தட்ட ஒரு குவிண்டால்னா 2 மூட்டை, ஒரு மூட்டை 40 கிலோ. அந்த 40 கிலோ மூட்டை 40 கிலோ எடுத்துக்க மாட்டான், 38 கிலோ தான் எடுத்துக்கிறான். 2 கிலோ கொள்ளடிச்சுட்டு போயிடுறான். அதுல ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம், 70 ரூபாய் லஞ்சம். அதுல ஒரு குவிண்டால் 100 கிலோக்கு 275 ரூபாய் விவசாயிகிட்ட இருந்து கொள்ளடிக்கிறான். இந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாம் டெல்லி, சென்னை வரைக்கும் போயிட்டு இருக்குது காசு. நீங்க சிந்தித்து பாருங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றார், நான் முதலமைச்சரான பிறகு நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் நான் தரேன்னு சொல்றேன். கரும்பு ஒரு டன் 5000 ரூபாய் நான் தரேன்னு சொல்றேன். அத்தனை விலை பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படும். ஹலோ வந்துருச்சுப்பா, வந்துருச்சு. எவ்வளவு நேரம் இருக்குது? ஆமா, இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. அமைதியா வர்றாரு. அதனாலதான் நான் சொல்றேன். நான் அதாவது இதுதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு சமூக நீதி என்றால் இது அதிமுக கூட்டணி தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துல இந்த கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டை கொண்டு வந்து எத்தனையோ பிள்ளைங்க டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போன்று வன்னியர் மக்களுக்கு 10
2.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. அதை கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி உள்ள ஆட்சி வரும் ஆட்சியில அனைத்து சமூகங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட அத்தனை சமூகங்களுக்கும் அவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவருடைய சமூக பின்தன்மையில் ஏற்ப எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு, எல்லாத்துக்கும் உள்ஒதுக்கீடு, எல்லாத்துக்கும் தனி ஒதுக்கீடு, எல்லாமே சமூக நீதி வழங்கப்படும். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு மோசடி ஆட்சி, 420 ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல 5 ஆண்டு காலம் ஆட்சியை வச்சு ஓட்டு கேட்கல. திராவிட மாடல், வீணா போன மாடலை பத்தி ஓட்டு கேட்கல. அவருடைய தேர்தல் அறிக்கை வச்சு ஓட்டு கேட்கல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கறதுன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதை விட ஒரு மாநிலத்தனம் எதுவும் இருக்காது. கூப்பன் 8000 ரூபாய் கூப்பன், இது ஒரு போலி கூப்பன், இது மோசடி. அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், நீங்க ஏமாறாதீங்க. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து பெண்களும் சரி, விவசாயிகளும் சரி, மீனவர் சமுதாயத்திலும் சரி. ஏன்னா அதிமுக இந்த தேர்தலில் மீனவர் சமுதாயத்துக்கு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்குது அதிமுக ஆட்சியில். அதிமுக கட்சி திமுக எத்தனை மீனவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க தெரியுமா? போட்டியில 0. ஒரு மீனவர் சமுதாயத்திற்கு கூட திமுகவில் வாய்ப்பு கொடுக்கல இந்த தேர்தலில். அதிமுக 4 பேர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, இதுதான் சமூக நீதி, இதுதான் உண்மையான சமூக நீதி. அதனால்தான் இந்த தேர்தலில் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. இந்த மோசடி திமுக, கொள்ளடிக்கிற திமுக, நம்ம பிள்ளைகளை கெடுக்கின்ற திமுக, பெண்களை ஏமாற்றுகின்ற திமுக, பெண்களை கொலை செய்து பிஞ்சு குழந்தைகளை கொலை செய்கின்ற திமுகவை அகற்றுங்கள். விவசாயிகள் எதிரி திமுக. அத்தனை விவசாய பெருமக்களே உங்க காலை தொட்டு கேட்கிறேன் நான், தயவு செய்து இந்த தொகுதியில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் அத்தனை விவசாயிகளும் நீங்கள் இந்த திமுகவுக்கு தயவு செய்து வாக்களிக்கார்கள். இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் பூங்கா தொகுதிகளே நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் பவுன்ராஜ் அவர்களை நீங்கள் எல்லோரும் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். என ஒரு ஆசை, அவர் வெற்றி பெற்றவுடன் அவர் அமைச்சராகவும் ஆகணும், இந்த மாவட்டத்தில் அமைச்சராக ஆகணும். அந்த ஆசை நிச்சயமா நிறைவேறும். அதற்கு நீங்கள் எஸ் பவுன்ராஜ் அவர்களை இரட்டை லட்சத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.